ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்டில் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க தான் யூதர்கள். உலகத்தில் இவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான். ஆனால் அறிவியல்லேருந்து பொருளாதாரம் வரைக்கும் இவங்க இல்லாத இடமே இல்லை. ஐன்ஸ்டைன்லேருந்து மார்க் சக்கர்பர்க் வரைக்கும் இவங்க லிஸ்ட் ரொம்ப பெருசானா இந்த வெற்றிகளுக்கு பின்னாடி 3000 வருஷம் கண்ணீரும் ரத்தமும் கலந்த வரலாறு இருக்குது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். யூதர்களின் வரலாறு ஆரம்பிக்கிற இடம் மெசபடோமியா. அங்கிருந்து ஆப்ரஹாம் அப்படிங்கிறவர் தான் இந்த இனத்தோட தந்தைன்னு சொல்லப்படுறாரு. கடவுள் அவருக்கு ஒரு வாக்குறுதி தந்தாரு. நீ உன் ஊரை விட்டு கிளம்பி நான் காட்டுற கானான் தேசத்துக்கு போ, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு. அங்கிருந்து தான் யூதர்களோட பயணம் ஆரம்பிக்குது. காலப்போக்கில் ஒரு பஞ்சம் காரணமா ஆப்ரஹாமோட பேரன் யாக்கோபு காலத்துல இவங்க எகிப்துக்கு போறாங்க. அங்கதான் இவங்களுக்கு இஸ்ரேல் மக்கள் அப்படிங்கிற பேர் வருது. ஆரம்பத்தில் நல்லா இருந்த இவங்க வாழ்க்கை போக போக அடிமைத்தனமாக மாறுது. சுமார் 400 வருஷம் எகிப்தில் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ தான் ஒரு மாபெரும் தலைவர் வராரு. அவர் தான் மோசஸ். என் ஜனங்களை போக விடு அப்படின்னு பார்வோன் மன்னர்கிட்ட போராடி பல அதிசயங்களை பண்ணி செங்கடலை பிளந்து இவங்களை கூட்டிட்டு வர்றாரு. இந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு யூதர்கள் பஸ்கா பண்டிகையாக கொண்டாடுறாங்க. பாலைவனத்தில் 40 வருஷம் அலைஞ்சு கடைசியாக அவங்களுக்குன்னு சொல்லப்படுற கானான் தேசத்துக்கு இப்போ உள்ள இஸ்ரேல் பாலஸ்தீனம் வராங்க. கானான் தேசத்துல இவங்க ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. தாவீத் ராஜா, சாலமோன் ராஜா காலத்துல யூத ராஜ்யம் உச்சத்துல இருந்தது. எருசலேம்ல பிரம்மாண்டமான ஒரு தேவாலயத்தை சாலமோன் கட்டுறாரு. இதுதான் யூதர்களோட புனித இடமா மாறுது. ஆனா அதுக்கப்புறம் அந்த காலம் ரொம்ப சோதனையானது. முதல்ல பாபிலோனியர்கள் எருசலேமா அடிச்சு நொறுக்கி யூதர்களை கைதியா கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் ரோமானியர்கள் வந்தாங்க. கிபி 70 ரோமானியர்கள் எருசலேம் தேவாலயத்தை தரைமட்டமாக்கி யூதர்களை அங்கிருந்து விரட்டினாங்க. இங்கிருந்து தான் யூதர்களோட புலம்பெயர்தல் ஆரம்பிக்குது. தங்களுக்குன்னு ஒரு நாடு இல்லாம உலகத்தோட எல்லா மூலைக்கும் ஐரோப்பா, ரஷ்யா, அமெரிக்கா, ஏன் இந்தியாவில் கேரளாவில் கூட இவங்க இருந்திருக்காங்க. இதெல்லாம் விட ரொம்ப மோசமான நேரம். யூதர்கள் எங்கே போனாலும் தங்களோட அறிவாலும் உழைப்பாலும் முன்னேறினாங்க. ஆனால் அவங்க மேலே ஒரு பொதுவான வெறுப்பு உண்டாகிக்கிட்டே இருந்தது. அதோட உச்சகட்டம் தான் அடால்ஃப் ஹிட்லர் பண்ண 2ஆம் உலகப் போர் சமயத்தில் யூதர்களை முழுசாக அழிக்கணும்னு நினச்சாரு. அப்படின்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் இந்த இனப்படுகொலையினால 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. அவங்களை சித்திரவதை செஞ்சாரு. இந்த மனித வரலாற்றிலே ஒரு கருப்பு பக்கம் இது. ஆனால் இவ்வளவு பெரிய அழிவுக்கு அப்புறமும் அந்த இனம் அழியலை. பின்னி பிணைஞ்சு எழுந்து நின்றாங்க. 1948 பல போராட்டங்களுக்கு அப்புறம் தங்களோட பூர்வீக நிலமான கானான் பகுதியில் இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை உருவாக்குறாங்க. 2000 வருஷமும் நாடு இல்லாமல் அலைஞ்ச ஒரு இனம் திரும்பவும் தங்களுக்கான ஒரு நாட்டை அடைஞ்சது. ஒரு அதிசயம்தான் அது. ஆனால் இந்த நிலத்துக்காக பாலஸ்தீனர்களோட இன்னைக்கு இவங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. முடிவாக பார்த்தோம்னா யூதர்களோட வரலாறு நமக்கு சொல்லித்தர பாடம் என்னன்னா, ஒரு இனத்தை எவ்வளவுதான் ஒடுக்கினாலும் அவங்க கல்வியாலையும் கலாச்சாரத்தையும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருந்தா நிச்சயமா சாதிக்க முடியும். யூதர்களோட இதே நிலைதான் இலங்கை தமிழர்களுக்கும் நடந்ததுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி பாட்காஸ்ட்டுக்கு தொல்லியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.